கார்த்திக புராணம் 4வது அத்தியாயம். ஓபாமா பூர்வத்தில் பகவான் மத்சாவதாரம் எடுத்து சரித்திரத்தை விஸ்தாரமாக நாரதர் பிருது மகாராஜாவுக்கு சொல்லியபடி நானும் உனக்கு சொல்கிறேன் கேள் என்று கூறத் தொடங்கினார். அகில லோக சரண்யனான ஸ்ரீமன் நாராயணன் மத்சாவதாரம் எடுப்பதற்காக வைகுண்டத்தில் இன்று புறப்பட்டு விந்தியாமலைக்கு சென்றார். அப்பொழுது அவ்விந்திய பர்வதத்தில் வசித்து வந்த காஷ்யப மக முனிவர் பிராத காலத்தில் செய்ய வேண்டிய சந்தியா வந்தனம் முதலிய கர்மாக்களை அனுஷ்டிப்பதற்காக அம்மலைக்கு சமீபத்தில் ஓடுகின்ற கங்கையை அடைந்து ஸ்நானாதிகளை செய்து சந்தியா ஜப தப அனுஷ்டானங்களை முடித்து கடைசியில் புனரர்க்கியம் கொடுப்பதற்கு தனது கமண்டலத்தில் உள்ள தீர்த்தத்தை இரு கைகளிலும் ஏந்தி மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கையில் பகவான் மத்ஸ்ய ரூபம் தரித்து அம்மகரிஷியாகிய காஷ்யபரின் ஹஸ்தாஞ்சலியில் தங்கினார். அதை ஞான திருஷ்டியால் அறிந்த கஷ்யப மகரிஷி ஆனவர் ஆதி பக்தியுடன் அந்த மத்ஸ்யத்தை எடுத்து தனது கமண்டலத்தில் வைத்து கொண்டு தனது ஆசிரமத்திற்கு சென்று நீர் நிறைந்த ஒரு பாத்திரத்தில் அம்மீனை விட்டு மிக்க பக்தி சிரத்தையோடு அன்பாக வளர்த்து வந்தார். அம்மீனும் வளர்ந்து பெரிதானவுடன் கிணற்றில் விட்டும் கிணறும் கொள்ளாத அளவில் பெரிதாகிவிட அம்மீனை ஒரு தடாகத்தில் கொண்டு விட்டு வளர்த்து வரலானார். சிறிது நாட்கள் சென்றபின் அம்மீனானது மிகவும் பெரிதாகி திமிங்கலம் போன்று வளரவே உருண்டு பிறளவும் நீந்தவும் முடியாமல் அம்மீனானது தத்தளிப்பதை பார்த்து முனிவர் தனது சிஷ்யர்களுடன் சேர்ந்து மிக்க சிரமப்பட்டு அம்மீனை சுமந்து சமுத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்தார். சில காலம் சென்றதும் சமுத்திரத்தை அடைந்த அம்மீனும் பிரம்மாண்டமான பெரும் பர்வதம் போல வளர்ந்து சுகமாக இருந்த வருகையில் ஒரு நாள் பகவான் தனது மத்சாவதார காரணத்தை நினைத்து ஆம், சங்கன் என்ற அசுரனை சம்ஹரிக்க வேண்டிய காலம் இதுவே என நிச்சயித்து சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்டிருக்கும் அவ்வசுரனை தேடி பார்க்க காணாதவராய் பாதாளத்திற்கு சென்று சமுத்திரத்தின் அடி பாதாளத்தில் மிகவும் நெருக்கமாக படர்ந்திருக்கும் பாசிகளின் இடுக்குகளில் மறைந்து ஒளிந்து கொண்டிருக்கும் அவ்வசுரனாகிய சங்கனை கண்டுபிடித்து அவ்வசுரனோடு அதிக உக்கிரமாக யுத்தம் செய்து அவ்வசுரனை சம்ஹாரம் செய்து மத்ஸ்ய ரூபத்தை விடுத்து தேஜோமயமான திவ்ய மங்கள விக்கிரகமாகிய தனது சுய ரூபத்தை தரித்து அவ்வசுரனின் சடலத்தை கையில் எடுத்துக்கொண்டு கரைக்கு வந்து சேர்ந்து அக்கரையில் தமது வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் காட்சி தந்து ஓ பிரம்மாதி தேவர்களே முனிவர்களே, ஒளிந்தான் அந்த சங்கன், இதோ அவனது சடலம் என்று சொல்லி காண்பித்து அவர்களது பயத்தையும் துக்கத்தையும் போக்கி அங்கிருந்து புறப்பட்டு பதரீவனத்தை அடைந்து தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் அச்சங்காசுரனது விருத்தாந்தத்தை எடுத்துரைத்து மகிழ்ச்சியூட்டினார். மேலும் ரிஷிகளை பார்த்து ஓ முனிவர்களே, இந்த அசுரனாகிய சங்கன் என்னோடு யுத்தம் செய்யும் பொழுது பிரம்மதேவனிடம் இருந்து அபகரித்து வைத்து கொண்டிருந்த வேதங்களை எல்லாம் மூளைக்கு ஒன்றாக வீசி எறிந்துவிட்டான். அவ்வேதங்களும் அலைகளால் அடித்து தள்ளப்பட்டு மூளைக்கொன்றாக விழுந்து கிடக்கின்றன. நீங்கள் யாவரும் அவ்வாறு விழுந்து கிடக்கும் வேதங்களை ஒன்று சேர்த்து எடுத்துக்கொண்டு வாருங்கள். நீங்கள் வரும் வரையில் நானும் தேவர்களும் பிரயாகை என்னும் புண்ணிய கஷேத்திரத்தில் தங்கியிருப்போம் என்று கூறி விடை பெற்று பிரயாகைக்கு புறப்பட்டார்கள். ரிஷிகளும் பகவானது உத்தரவின்படி சமுத்திரத்தை அடைந்து தங்கள் தப்போ மகிமையால் சமுத்திரத்தில் இறங்கி மூளைக்கொருவராக சென்று ஆங்காங்கே சிதறி கிடைக்கும் மந்திர பீஜாட்சரங்களுடன் கூடிய வேதங்களை எல்லாம் பொறுக்கி ஒன்று சேர்த்து எடுத்துக்கொண்டு முனிவர்கள் யாவரும் புறப்பட்டு பிரயாகையை அடைந்து பிரம்மேந்திராதி தேவர்களுடன் வீற்றிருக்கும் ஸ்ரீபதியின் பாதார விந்தங்களில் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து தாங்கள் கொண்டு வந்த வேதங்களையும் பகவானது திருவடியில் சமர்ப்பித்தார்கள். வைகுண்டநாதனும் பரம சந்தோஷமடைந்து அவ்வேத சுவடுகளை பிரம்மதேவரிடம் கொடுக்க நான்முகனும் மிக்க சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு நான் இழந்துவிட்ட வேதங்கள் எப்பொழுது கிடைக்குமோவென ஏங்கி கிடந்து தவித்து கொண்டிருந்த பிரம்மாவானவர் வேதங்களை அடைந்துவிட்ட ஒரு பெரும் மகிழ்ச்சியால் அப்பிரயாகையிலேயே வாஜபேயம் என்னும் யாகத்தை ஆரம்பித்து யாகத்தில் கிரமமாக எந்தெந்த தேவர்களுக்கு ஹவிர்பாகம் அளிக்க வேண்டுமோ அந்தந்த தேவர்களான விஷ்ணு, இந்திரன், ருத்திரன், அஸ்வினி தேவர் முதலிய சகல தேவர்களையும் அழைத்து முறைப்படி ஹவிர்பாகம் கொடுத்து யாகத்தை யாதொரு குறையுமின்றி பூர்த்தி செய்து முடித்தார். அதை கண்டு தேவர்களும் முனிவர்களும் பிரம்மதேவரை வணங்கி
ஹே பிரபு, ஓ பிதாமகரே, தாங்கள் ஸ்ரீமன் நாராயணனின் திவ்ய சந்நிதானத்திலேயே செய்த வாஜபேயம் என்ற யாகமானது நமக்கு மிகவும் சந்தோஷத்தை அளித்துள்ளது. தாங்கள் இழந்துவிட்ட வேதங்களை திரும்பவும் பெற்றுவிட்டதொரு மகிழ்ச்சியாலே யாகத்தை செய்தீர்கள். நாங்களும் நமக்குரிய ஹவே பாகத்தை அடைந்தோம். இது எல்லாம் அருட்பெரும் சோதியாக விளங்கும் பரம்பொருளாகிய பகவானது திருவருட் பிரசாதம்தான் என்று கூறி பகவானை சோஸ்திரம் செய்தார்கள். பகவானும், ஓ தேவர்களே, முனிவர்களே, உலகத்தில் எவரொருவர் இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திக மகாத்மியத்தை சிரவணம் செய்கிறானோ அவன் பிரம்மஹத்தி முதலிய பாபங்களிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தனாகின்றான். தவிர இந்த பிரயாகை கஷேத்திரத்தில் ஓடுகின்ற நதியின் தீர்த்தமானது பாகீரதனாலே கொண்டு வரப்பட்ட கங்கா தீர்த்தமே ஆகும். இக்கங்கா நதியானது காலிந்தி நதியுடன் சங்கமமாகி இருக்கிறது. ஆகையால் இந்நதியானது மிகவும் புண்ணியமானது. இத்தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து ஜபம், தபம், யஜ்ஞம், யாகம், தானம், சுமங்கலி பூஜை செய்பவர் யாராயினும் சரியே எனது சந்நித்தியத்தை அடைவார். அநேக ஜென்மங்களில் செய்த பாவங்களும் விலகும். இந்த தீர்த்த ஸ்நானமும் தரிசனமும் மிகவும் விசேஷம். இங்கு பிரத்யட்சமாக விளங்கும் என் சந்நிதியில் எந்த உத்தம புருஷன் தேக தியாகம் பண்ணுகிறானோ அவன் புனர் ஜென்மமின்றி என் ஸ்வரூபத்தை அடைகின்றான். இந்த பிரயாகையில் எவனொருவன் தன் மாதா பிதாக்களை உத்தேசித்து தில தர்ப்பணம் சிரார்த்தாதிகளை செய்கிறானோ அவனது பித்ரு வர்க்கங்கள் எனது லோகத்தை அடைவார்கள். மேலும் அவனுக்கு இவ்வுலகில் தரித்திரியம் நீங்கி லக்ஷ்மிகரம் உண்டாகும். தை, மாசி இந்த 2 மாதங்களில் இத்தீர்த்தத்தின் காலையில் ஸ்நானம் செய்து அனுஷ்டானம் முடித்து சூரிய நமஸ்காரம் செய்பவர்களுக்கு சிசுஹத்தி முதலிய தோஷங்களும் நீங்கி சத்தியலோகம் கிடைக்கும் என்று கார்த்திக விரத மகாத்மியத்தை கூறி, ஓ தேவர்களே, முனிவர்களே, உங்களுக்குற்ற இடர்கள் யாவும் ஒளிந்தது. நான் பதரிகாசிரமத்தில் வாசம் பண்ண பிரியமாக இருக்கிறேன். நீங்கள் இந்த கார்த்திக விரதத்தை தவறாது அனுஷ்டித்து வாருங்கள் என்று கூறி தேவர்களையும் முனிவர்களையும் யதாஸ்தானம் செல்ல அனுமதி கொடுத்து தானும் விடை பெற்று அந்தர்தானமானார். தேவர்களும் முனிவர்களும் தாங்கள் யதாஸ்தானம் அடைந்தார்கள் என்று நாரதர் பிருது மகாராஜனுக்கு குறைத்தபடி சங்கம் வதம் ஏற்பட்டு வேதம் அடைந்த வரலாற்றை கண்ணன் சத்யபாமாவுக்கு கூறி முடித்தார். ஹரே கிருஷ்ணா.